Hi, Assalamualaikum. Welcome back to Azrin Cooking Fest. I hope you all are doing well. இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது லசன்யா எப்படி ரெடி பண்றேன்றது தான். சோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லெங்த் ஆயிருக்கும் because வந்து இதுல வந்து எப்படி லசன்யா ஷீட் ரெடி பண்றது, லசன்யாக்கு தேவையான டொமேட்டோ பேஸ்ட் and white sauce அதோட சேர்த்து லசன்யாக்கு தேவையான கீமா. இது நாளே எப்படி ரெடி பண்றது வந்து ஒரு வீடியோல நான் கொடுத்துக்கிறேன். அதனால கொஞ்சம் வீடியோ லெங்த் ஆயிருக்கும். உங்களால முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப எப்படி செய்யறேன்றதை வந்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லசன்யா ஷீட் எப்படி ரெடி பண்ணுறேன் பார்ப்போம். ஸோ அதுக்காக வந்து நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். அது கூடவே 2 எக், கொஞ்சமாக சால்ட், இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் வேணும் இந்த ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து முட்டையை மட்டும் வச்சு தான் இந்த டோ வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்து பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் சரி தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்த்துறதில்லை. இப்போ நான் காட்டுற மாதிரி ஒவ்வொரு எக்காக வந்து உடச்சி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். ஒரு நல்ல திக்கான ஒரு டோ வந்து எங்களுக்கு வேணும். அதுக்காக இப்போ பாருங்க, நான் இந்த டோ வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes வரைக்கும் பிசைஞ்சாலே போதும். எங்களுக்கு சாஃப்டான ஒரு டோ வந்து எங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நல்லா பிசைஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் கடைசியில் வந்து ஒலிவ் ஆயில் வந்து கொஞ்சம் பூசி விட்டுட்டு இதை வந்து 30 minutes வரைக்கும் நாங்கள் ரெஸ்ட்டில் வைக்கணும். உங்களுக்கு ஒலிவ் ஆயிலுக்கு பதிலாக வந்து சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபார்ம் ஆயில் கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு 30 minutes வரைக்கும் ரெஸ்ட்டில் வச்சா எங்களுக்கு போதும். இப்போ நான் இதுக்கப்புறம் வந்து செய்ய போகிறது என்னன்றதை பார்ப்போம். இன்றைக்கி நான் இதில் லசன்யா ரெடி பண்ணுறதுக்கு மஷ்ரூம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மஷ்ரூமுக்கு பதிலாக சிக்கன், மட்டன், பீஃப் எது வேணாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க இயலும். இப்போ இந்த மஷ்ரூமை வந்து நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துட்டு 2 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட் அதோடு சேர்த்து டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக ஈரத்தன்மை இருக்கும். அதை வந்து அப்படியே நாங்கள் பொழிஞ்சு விட்டுட்டு தான் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். டீப் ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு இந்த மஷ்ரூம் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் இதில் இருக்கிற தண்ணி அவ்வளோத்தையும் நான் புழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் சேர்த்திக்கிறேன். இது வந்து நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் அந்த கிறிஸ்பி வந்து எங்களுக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து ஆயில் நல்லா ஹீட்டாக விட்டதுக்கு அப்புறமே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கிறிஸ்பியாக வந்து எங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் காட்டுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து நீங்கள் செஞ்சுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் டொமேட்டோ பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதை எப்படி ரெடி பண்ணுறேன்னு நாங்கள் அதை பார்ப்போம். ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்க, எனக்கு மஷ்ரூம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காகத்தான் நான் வந்து மஷ்ரூமை வச்சு இந்த லசன்யா வந்து ரெடி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு இது வச்சு வேணாலும் உங்களுக்கு வந்து இந்த லசன்யா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க இயலும். இப்போ வந்து டொமேட்டோ பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பாயிலாக விட்டுட்டு நான் டொமேட்டோவை சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ வந்து எப்படி குக் ஆகணும்னு சொன்னாக்கா ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes வரைக்கும் எங்களுக்கு குக் ஆனாலே போதும். என்ன சொன்னால் டொமேட்டோ இருக்கிற தோலை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்றதுக்காக தான் இப்படி ஒரு மெத்தட் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நல்லா ஆற விட்டுருவோம்.
இப்போ இது ஆறி வர கேப்பில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா மேலே மொட்டை மாடியே குட்டி கார்டன், அதிலிருந்து தான் நான் இன்றைக்கி வந்து இந்த கீமா ரெடி பண்ணுறதுக்கு கொரிண்டர் லீவ்ஸ் அண்ட் ஸ்காட்ச் போனட்னு சொல்கிற அந்த சில்லியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்கு வந்து சொல்கிற வந்து மூட்டு கொச்சிக்காய், அது வந்து ரொம்ப காரமாக இருக்கும், ஸ்பைசி கூட. அந்த சில்லியையும் இந்த கொரிண்டர் லீவ்ஸையும் வந்து நான் வந்து இன்றைக்கி என்னோட கார்டனில் இருந்து தான் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குட்டி வீடியோவாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதுதான் என்னோட சின்ன ஒரு கார்டன். இதில் வந்து நிறைய மரங்கள் இருக்குது. நான் அது வந்து போகிற இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு பெருசாகவே காட்டுறேன். இப்போ எனக்கு தேவையானதை மட்டும் நான் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தக்காளி வந்து கொஞ்சமாக அழுகி வந்துடுச்சு, ஸோ அதை கட் பண்ணி வீசிட்டு நாங்கள் வந்து கீமா எப்படி ரெடி பண்ணுறேன்றே வந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நாங்கள் மேலே மாடிக்கு போய்ட்டு வர கேப்பில் வந்து இந்த தக்காளி வந்து ஃபுல்லாகவே ஆறி வந்துடுச்சு. இதில் இருக்கிற தோலெல்லாம் நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்மூத்தாக நைஸாக வந்து நாங்கள் பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். எதுக்குன்னு சொன்னாக்க அகெயின் வந்து இதை வந்து கொஞ்சமாக ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணி எடுக்கிறதுக்காக. இப்போ இதில் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ டொமேட்டோ வந்து நல்லா ஸ்மூத்தாக நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் garlic பேஸ்ட் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிற டொமேட்டோ பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டதுக்கப்புறம் வந்து 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கொஞ்சம் ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்ஸில் வந்தாலும் எங்களுக்கு போதும். இதில் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஒரு ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் அதோட கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்துட்டு நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து நான் ஒயிட் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பட்டர் சேர்த்துக்கிறேன். அது நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த பட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சமாக சால்ட், பெப்பர் அண்ட் ஃப்ரெஷ் மில்க் இது மூணையும் சேர்த்து இது வந்து நல்ல ஒரு சோஸ் கன்சிஸ்டன்சியில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எங்களுக்கு வந்து எப்போவுமே ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வந்து கைக்கு விளங்கும். அப்போ விளங்கினா மட்டும் எங்களுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து எங்களுக்கு ஆற வச்சு எடுத்துடலும். இப்போ நான் இதுக்கு வந்து ஃப்ரெஷ் மில்க் சேர்த்தணும். என் ஹபிக்கு வந்து மில்க் பேக்கெட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு வந்து அவர் ஃப்ரெஷ் மில்க்கு பதிலாக பனானா மில்க் பேக்கெட் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. அதை தான் இன்றைக்கி நான் வந்து சேர்த்து செய்கிறேன். இருந்தாலும் ஃப்ளேவர் மாறுமே ஒழிய அதோட கன்சிஸ்டன்சி என்றைக்கும் மாறாது. உங்களுக்கும் வேணும்னு சொன்னாக்கா பனானா மில்க் ஷேக் என்ன வேணாலும் உங்களுக்கு ஊற்றி இந்த ஒரு ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க இயலும். இருந்தாலும் ஃப்ளேவர் வந்து கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்தலுமோ அந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்துட்டு பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் இதையே நாங்கள் குக் பண்ணி விட்டுருவோம். குக் பண்ணி வரும்போது இது வந்து கொஞ்சம் திக்காகி வரும். திக்கானதோட நாங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். அதோட வந்து எங்களுக்கு வந்து ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் செஞ்செடுத்து ஒயிட் சாஸை வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுருவோம் ஆறுறதுக்காக. இது ஆறு வரும்போது இன்னும் திக்காகும். அப்போ வந்து எங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து சரியாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் மேலே இருந்து கட் பண்ணிட்டு வந்த கொரிண்டர் லீவ்ஸ் அண்ட் ஸ்காட்ச் போனட் அது வந்து நல்லா சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். அதோட சேர்த்து ஒனியன் வந்து நான் 2 எடுத்துக்கிறேன். அதை வந்து பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நாங்கள் எப்படி கீமா செய்கிறேன்றையும் பார்ப்போம்.
இப்போ நான் எல்லாத்தையும் நைஸாக கட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்கூப் வரைக்கும் நான் ஆயில் சேர்த்திக்கிறேன். அதில் கொஞ்சமாக மஸ்டர்ட் சீட் சேர்த்தி அது நல்லா பொடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தட்டி வச்சுக்கிற கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்தி அது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற ஒனியன் அண்ட் சில்லியை வந்து அதாவது ஸ்காட்ச் பொனட்டையும் வந்து நாங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த ஆயிலில். இந்த மாதிரி ஆயிலில் வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் வந்து நான் 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்தினேன். அதில் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்பைசியை வந்து நீங்கள் பார்த்து சேர்த்திக்கொள்ளுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற அந்த மஷ்ரூமை வந்து ஆட் பண்ணிக்கொள்வோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுருவோம். இப்போ லசனியாக்கு தேவையான கீமா வந்து நான் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து லசனியாக்கு தேவையான ஷீட் வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு இந்த டோ எடுத்துக்கிறேன். இப்போ சரியாக நான் வந்து 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்துக்கிறேன். நல்லாவே சாஃப்டாகி வந்துடுச்சு. இப்போ இதை நாங்கள் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு நான் இது வந்து ஃபுல்லாகவே ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து 2ஆக கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணினதுக்கப்புறம் வந்து இது எங்களால் எவ்வளோ ஏழுமோ அந்த அளவுக்கு வந்து நான் நீட் பண்ணி எடுக்கணும், ரோல் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு வந்து அந்த லசனியா ஷீட் டெக்ஸ்சர் வந்து சரியாகவே எங்களுக்கு வரும். இப்போ நான் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து மாடாஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லாவே நீட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ மெல்லிசாக நீட் பண்ணிடுமோ அந்த அளவுக்கு நல்ல மெல்லிசாகவே எங்களுக்கு வந்து இதை ரோல் பண்ணி எடுத்துக்க இயலும். இப்போ லசனியா ஷீட்க்கு தேவையான சைஸில் வந்து அந்த மெல்லிசி அந்த திக்னஸில் வந்து நான் ரோல் பண்ணினதுக்கப்புறம் வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். லசனியா ஷீட்க்கு வந்து ஒரு சைஸ் இருக்கு. அது வந்து நாங்கள் இப்போ கடையில் எடுக்கிறதா இருந்துச்சு சொன்னாக்க இந்த லசனியா ஷீட் வந்து 24 பீஸ், அதாவது 24 பீஸ்க்கு வந்து 1400 ரூபாய்க்கு மேலே வருது. நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணது வந்து கடையில் வாங்கி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிறேன். ரொம்பவும் நல்லா அதே டெக்ஸ்சரில் அதே டேஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செஞ்சீங்க சொன்னாங்க உங்களுக்கும் கண்டிப்பாக வரும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ லசனியா ஷீட்க்கு தேவையான சைஸில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இதை விட சின்னதா அப்படின்னு சொன்னால் பெருசாக கூட உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு எங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 2 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம். எங்களுக்கு எப்பெல்லாம் லசனியா செய்யணும்னு சொல்லி ஐடியா வருதோ அந்த டைமுக்கெல்லாம் செஞ்சு எடுக்கிறதுக்காக. இப்போ லசனியா ஷீட்டெல்லாம் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் வந்து நான் சரியாக வந்து 12 பீசஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இந்த சைஸில் வந்து. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேன்னு சொன்னாக்கா ஒன்றுக்கு மேலே ஒன்று மாடாஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் அடுக்கி விட்டு ஒரு ரெப்பிங் பேப்பரில் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு பேக்கிங் ஷீட்டில் வந்து நல்லா சுற்றி ஈரம் உள்ளுக்கு போகாத அளவுக்கு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க இயலும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கொஞ்சம் குக் பண்ணி எடுக்கணும். அதுக்காக வந்து அகைன் வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணியை ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகி வரும்போது கொஞ்சமாக நான் சால்ட் சேர்த்துட்டு ஒவ்வொரு ஷீட்டாக வந்து நான் இந்த பாயிலில் போட்டு எடுக்கிறேன். போட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து இது ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து வச்சோம்னு சொன்னாக்கா எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஒட்டி கலர் ட்ரெயில் ஆகுது அளவுக்கு ஆகிடும். ஸோ ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி வரிசையாக வந்து அடுக்கி வச்சா மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஈஸியாக எங்களுக்கு எடுத்துக்க இயலுமாகும். இப்போ நான் காட்டுற மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் லசனியாவுக்கு எப்படி ரெடி பண்ணுவோம், அது லசனியாவாக எப்படி நாங்கள் மாற்றுறது, இந்த
மாதிரி லசன்யான்னு சொல்கிறேன். அது எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் டொமேட்டோ சாஸ், ஒயிட் சாஸ் அண்ட் கீமா, லசன்யா ஷீட். இது நாளையும் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுத்துக்கிறேன். ரொம்ப பேசிட்டேன்னு ஒன்று தெரியாது. இதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரே எடுத்து அதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் வந்து நான் தடவி விட்டுருக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னு சொன்னால் பட்டர் அந்த மாதிரி கூட உங்களுக்கு அப்ளை பண்ணிக்க இயலும். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற கீமாவை போட்டு அதுக்கு மேலால் வந்து நாங்கள் சாஸ் போட்டுட்டு ஒயிட் சாஸை சேர்த்துட்டு நல்லா ஒரு லெவல் பண்ணுறோம். லெவல் பண்ணதுக்கப்புறம் வந்து நாங்கள் லசன்யா ஷீட் இதுக்கு மேலால் போடுறோம். அகைன் வந்து கீமாவை போடுறோம். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சாஸ், ரெட் சாஸ் இதையும் போட்டுட்டு நாங்கள் வந்து மறுபடியும் லெவல் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஷீட் போடுறோம். இந்த மாதிரி வந்து நான் 4 லேயர் செஞ்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் 4 லேயரை உங்களுக்கு காட்டிக்கிறேன் எப்படி செஞ்சுக்கிறேன்ட்டு. கடைசியாக வந்து லேயருக்கு வந்து நான் சாஸ், ஒயிட் சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் மட்டும் போட்டுட்டு கடைசியில் வந்து மொசரல்லா சீஸ் வந்து நான் கொஞ்சம் போட்டிக்கிறேன். அதை போட்டுட்டு வந்து நாங்கள் இது வந்து ஃபாயில் பேப்பரில் வந்து ரெப் பண்ணணும். ஃபாயில் பேப்பர் இல்லாததுனால நான் வந்து பேக்கிங் ஷீட்டில் வந்து நான் ரெப் பண்ணிக்கிறேன். அது என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 4 லேயர்ஸை வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னு சொன்னாக்கா பிகினர்ஸ்க்கு கூட ரொம்பவும் ஈஸியாக செஞ்சு எடுக்க இடியமாய் தான் நான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக எடுத்துக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் வீடியோ லெங்க்த்தாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களால் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடிஞ்சுன்னு சொன்னாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து மிஸ் ஆகாமல் உங்களுக்கு பார்த்துக்கலும். இதில் வந்து உங்களுக்கு 4 லேயருக்கு பதிலாக 5, 6 அப்படி கூட உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கலும். இன்றைக்கி நான் செஞ்ச குவான்டிட்டிக்கு வந்து 4 லேயர் தான் எனக்கு செய்ய இயல்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அவ்வளோ விரும்பி வீட்டிலிக்கிற எல்லாருமே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு வீடியோவோடு, அதுவும் ரொம்ப லெங்க்த்தான ஒரு வீடியோவோடு ரொம்பவும் பேசுகிறேனோ எனக்கு தெரியாது. அதோட சேர்த்து நிறைய பேர் மெசேஜ் போட்டு கேட்டாங்க, ஏன் சிஸ்டர் நீங்கள் வந்து ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறீங்கள அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காகத்தான் கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்காக நான் இப்படி ஒரு ரெசிபியை கொண்டு வந்திருக்கேன். உண்மையிலே சொல்கிறேன்னு சொன்னாக்கா எனக்கு வந்து டைம் இல்லையா இல்லாட்டி டைம் மேனேஜ் பண்ண தெரியாதா இப்படி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எனக்கே தெரியல. ஸோ கொஞ்சம் பிஸி ஆகிக்கிறேன் இந்த நாளில் வந்து. அதனால தான் ஒரு 2 மந்த்க்கு அப்புறம் வந்து நான் ஒரு லெங்க்த்தான ஒரு வீடியோ போட்டிக்கிறேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தேன்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 லேயர்ஸ் அடிக்கினதுக்கு அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் அண்ட் ஒயிட் சாஸ் இது ரெண்டையும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து மொசரல்லா சீஸ் வந்து நான் கடைசியாக வந்து மேலால கொஞ்சமாக போட்டு விட்டிக்கிறேன். அதோட சேர்த்து கட்டாயம் வந்து இது வந்து ஒரு ஃபாயில் பேப்பரில் வந்து ரெப் பண்ணணும். அப்படி ரெப் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வந்து இது அவனில் பேக் பண்ணும்போது இது வந்து ட்ரை ஆகாமல் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சரில் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக என்கிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லைன்னு சொல்லி நான் வந்து பேக்கிங் ஷீட்டை போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன்னு சொன்னாக்கா அதில் ஷீட்டில் வந்து மொசரல்லா சீஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒட்டிக்கிச்சு. ஒட்டினதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கழட்டுறது கஷ்டமாகிடுச்சு. ஏன்னா அந்த ரிமூவ் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த சீஸ் எல்லாம் வந்து அந்த ஷீட்டில் வந்து ஒட்டிட்டு. ஸோ இருந்தாலும் ஓகே, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லி இருந்தாலும் அதை அப்படியே நான் உங்களுக்காக வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். இது தான் அதோட அமைப்பு பாருங்கள். கஷ்டப்பட்டு கொஞ்சம் டைம் எடுத்து அதை ரிமூவ் பண்ணினேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் இதை ஸ்லைஸ்க்கு வந்து கட் பண்ணுறேன். ஸ்லைஸாக கட் பண்ணதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளோக்கு நல்லா இருக்கும், விளங்கும். அண்ட் இது டைமிங் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 180 செல்சியஸில் வந்து 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுங்க. அப்போ வந்து சரியான ஒரு டெக்ஸ்சரில் வந்து உங்களுக்கு லசன்யா செஞ்சு எடுத்துக்க இயலும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை until then take care, bye bye.